ஹலோ டியர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் கிளாஸ். இன்றைக்கி நம்ம ஃபேஸஸ் பார்க்க போகிறோம். ஐ மீன் க்ரூம் பிரைடோட ஃபேஸ் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம க்ரூம் பிரைடு வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ஃபேஸ் யூஸ் பண்ணுவோம். ஒன் சைடு யூஸ் பண்ணுவோம், அண்ட் ஓரளவு ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் டர்ன் பண்ண அப்புறம் ஸ்ட்ரைட் ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி வந்து நம்ம க்ரூம் அண்ட் பிரைடு வந்து போடுவோம். ஓகேவா? இப்போ நார்மலாக ஒரு கிங் குயின் அந்த மாதிரி உங்களுக்கு நான் இப்போ போட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள், ஆக்சுவலாக என்னோடய ஹேண்ட் மறைச்சிருக்கு. நான் ஃபஸ்ட்டு அதில் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா ஒரு ஃபஸ்ட்டு குட்டி சர்க்கிள் போட்டிருக்கேன், அப்புறம் ஒரு 1, அப்புறம் ஒரு நோஸ், ஒரு லிப்ஸோடு சேர்த்து நம்ம தாடையோட ஜாயின் பண்ணி ஒரு சிம்பிளாக போட்டிருக்கேன். ஓகேவா? மற்றபடி ஐஸ் நோஸ் எதுவுமே வைக்கல. ஐஸ் மட்டும் வேணும்னா ஒரு சின்ன ஐப்ரோ மட்டும் நீங்கள் ட்ரா மட்டும் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சின்ன ஃபேஸ், அவ்வளோதான். ஓகேவா? நம்ம ஃபேஸ் போடுறப்போ கொஞ்சம் ஷார்ப்பான மெஹந்தி யூஸ் பண்ணணும். அதுக்கு மிக்ஸாலஜி கிளாஸில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகேவா? என்ன மாதிரி நம்ம வந்து டைப் ஆஃப் பின் யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி நம்ம மெஹந்தியை ஹேண்டில் பண்ணுறோன்றது. மெஹந்தி வந்து நம்ம எப்பவுமே எப்படி பென்சில் பிடிக்கிறோமோ அந்த மாதிரி தான் பிடிச்சிருப்போம். பட் நம்ம மிக்ஸ் பண்ணுற மெஹந்தி, ஐ மீன் நம்ம ஆர்கானிக் கோன் யூஸ் பண்ணுறதுல நம்ம ரோல் பண்ண அந்த மெஹந்தி யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அழகான க்ரூம் பிரைட் வரும். இப்போ நான் மேக் பண்ண மெஹந்தி தான் யூஸ் பண்ணேன், பட் இது மெல்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி திங்ஸ்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும் கண்டிப்பாக. ஓகேவா? இப்போ நான் ஒரு கொண்டெல்லாம் போட்டு இது வந்து ஒரு சின்ன ஒரு ஃபேஸில் கொண்டு வந்துட்டேன். ஓகேவா? இது அப்புறம் வந்து ஒரு கொஞ்சம் திரும்பின மாதிரி நம்ம இப்போ வந்து அடுத்து ரெடி பண்ண போகிறோம் அடுத்த ஃபேஸை. அது எப்படின்னா, வெயிட் பாருங்கள் ஒரு நிமிஷம், ஏன்னா என்னோடய ஹேண்ட் மறைச்சிருச்சு. நான் இதை வந்து உங்களுக்கு லைவ் கிளாஸில் மறுபடியும் நான் டீச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் கொடுக்குற எல்லா கிளாஸையுமே ரெஃபர் பண்ணுங்கள். என்னென்ன டவுட்ஸ் வருது ஃபஸ்ட்டு கோ த்ரூ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒவ்வொன்றா ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? சென்டரில் ஒரு லைன் போட்டு நான் எப்படி ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள், சென்டரில் ஒரு லைன், 2 சைடும் சின்ன ஒரு பெண்டர் லைன் மாதிரி போட்டுட்டு அப்படியே நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ க்ரூமோட ஃபேஸ் நம்ம எப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி அஸ் யூஷுவல் கொஞ்சம் நோஸை மட்டும் ஷார்ப்பாக போட்டு நம்ம வந்து ஒரு சர்க்கிள் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து சர்க்கிள்லேருந்து ஒரு லைன் வந்து நோஸோட இதில் கனெக்ட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி க்ரூமோட ஃபேஸஸ் வந்து நம்ம கவர் பண்ணிக்கணும். எல்லாமே நம்ம ஆக்சுவலாக எதுவுமே ஈஸியானதெல்லாம் கிடையாது. எல்லாமே நம்ம மெதுவாக ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு வந்துடும். ஓகேவா? இது வந்து இந்த மாதிரி சும்மா ஒரு கர்வ் மாதிரி போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இதெல்லாம் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். ஸோ இதவே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை நான் எனக்கு ஏற்ற மாதிரி இன்னும் நான் சிம்பிளாக போடணும்னு நினச்சாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம யூஸ் பண்ண ஸ்பைரல், ஹம்ஸு, வெயின்ஸ் இதை யூஸ் பண்ணியே நீங்கள் ஃபில் பண்ணிடலாம் ஈஸியாக. இதெல்லாம் நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் தான். ஸோ நீங்கள் மெஹந்தி உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆக இது எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இதை பார்த்து நீங்கள் பயப்படணுன்ற எந்த அவசியமுமே கிடையாது. ஓகேவா? ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு இதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ப்ரைடோட ஃபேஸ், க்ரூமோட ஃபேஸ் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது கொஞ்சம் பெருசாக உங்களுக்கு நான் போட்டு காமிச்சிருக்கேன். ஓகேவா? லெஃப்ட் சைடு, ரைட் சைடு 2 சைடுமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ ஈஸியாக தான் இருக்கும். நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ரொம்ப ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து டீட்டெயில்ஸ் கொடுக்குறது எல்லாமே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கொடுக்க போகிறது தான் இது எல்லாமே. ஓகேவா? ஸோ இதை நம்ம கஷ்டமாக இருக்குது, ஃபேஸ் நம்ம போட்டுருவோமா அப்படின்லாம் நீங்கள் பயப்படணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணுன்னா ஒரு பென்சில் வச்சு ட்ரா பண்ணிவிட்டு கூட அதுக்கப்புறம் நீங்கள் அது மேலே மெஹந்தி போட்டு பாருங்கள். அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப 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 ஈஸியாக வந்துடும். எதுக்குமே பயப்படணுன்ற தேவை கிடையாது. ஓகேவா? ஒரு ட்ராயிங்கே வரல அப்படின்னா கூட ஃபஸ்ட்டு பென்சில் வச்சு சர்க்கிள் போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் அது மேலே மெஹந்தியை போட்டு பாருங்கள். அதுவே ஈஸியாக வந்துடும். ஓகேவா? நம்ம ஜென்ஸோட ஷோல்டர் போடுற, கேர்ள்ஸோட வந்து கொஞ்சம் கர்வாக அழகாக போடணும். அந்த மாதிரி மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணி இது வந்து ஒரு மாலை மாதிரி நான் போடுறேன். ஓகேவா? போட்டு கொஞ்சம் ஷோல்டர் வந்து அகலமாக. ஓகேவா? ஸோ நம்ம வந்து லேடிஸ், ஜென்ட்ஸ் இந்த இதை மட்டும், அதாவது பிரைட் அண்ட் க்ரூம் அப்படிங்கிறத மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிட்டு நம்ம ஷேடிங்ஸ் மறுபடியும் வந்து இதில் ஃபில்லிங்ஸ் வந்து நம்ம இதை தான் கொடுப்போம். மேக்ஸிமம் ஃபில்லிங்ஸ் வந்து ஷேடிங்கு,
இந்த மாதிரி தான் கொடுப்போம். அப்புறம் ஐப்ரோஸ் மட்டும் கொஞ்சம் டிஃபரென்ஷியேட் பண்ணி காமிக்கிற மாதிரி, கேர்ள்ஸு கொஞ்சம் ஷார்ப்பாகவும் பாய்ஸ் கொஞ்சம் போல்டாகவும் அந்த மாதிரி பண்ணிவிட்டு ஐஸ் போட்டாவே போதும் உங்களுக்கு. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்புறம் போக போக அதுவே உங்களுக்கு பழகிரும். நம்ம அதுக்கப்புறம் ஃபில்லிங்ஸ் கொடுக்குறது எல்லாத்துமே திக் லைன்ஸு, தென் லைன்ஸு, செக்குடு, அப்புறம் ஹம்ஸு, லீவ்ஸு, வெயின்ஸ், இதே தான் அஸ் யூஷுவல். மேக்ஸிமம் ஃபில்லிங்ஸ் இது தான். ஸோ நீங்கள் இதை வெயின்ஸு, ஹம்ஸு இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப ரொம்ப நீட் அண்ட் கிளியராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மெஹந்தி ரொம்ப ஈஸியாக போட வந்துடும். ஓகேவா? அவ்வளோதான். அப்புறம் ஃபில்லிங்ஸ் நம்ம எப்போயே நான் சொல்கிற மாதிரி இந்த ரிவர்ஸ் அந்த ஃபில்லிங், நெகட்டிவ் ஃபில்லிங் அதை கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபில்லிங் அழகாக கிளியராக தெரியும். சரியா? வேறு என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. மேக்ஸிமம் இதோட நமக்கு கிளாஸஸ் முடிஞ்சிடும். உங்களுக்கு காட் தீம் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஓகேவா? காட் தீமும் நீங்கள் கற்றுக்கோங்க. தெரிஞ்சவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கிளாஸஸில் என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட லைவ் கிளாஸ் கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் சப்போர்ட். அண்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதும் ரொம்ப கிளியர் அண்ட் நீட்டாக தெளிவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், தெளிவாக போடுங்க. தெளிவாக போடுற வரை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஓகேவா? என்ன டவுட் இருந்தாலுமே அப்பப்போ கிளியர் பண்ணுங்கள், அப்பப்போ வாய்ஸ் நோட் போடுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவேன். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.